ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு லவ் இஸ் சேட்னஸ் அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட பேரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா லவ் இஸ் பெயின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அது என்ன சேட்னஸ் புதுசாக இருக்கே. சரி வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஒருத்தன் காரை விட்டு இறங்கி பரபரப்பாக உள்ளே ஓடிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே இன்னொருத்தனை ஷூட் பண்ணி அவன் ரத்த வெள்ளத்தில் மிதக்கிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணா அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட நேம் மரி. நல்ல மழையில அழுதுகிட்டு காலில் ரத்தம் வர்றது கூட தெரியாம யாருக்கோ பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க முன்னாடி வேகமா ஒரு கார் வந்து நிக்க, அது உள்ள இருக்கிறவங்கள பார்த்த உடனே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடும். அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட நம்ம ஹீரோயின் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு யாரோ ஒரு டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சடனா அந்த நேரத்துல ஹீரோயினோட ஹஸ்பண்ட் காங் சடனா உள்ள வந்ததுனால அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு அவங்களும் பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்ததுக்கு இவங்க ஃபேஸ்ல சரியான ரியாக்ஷனே இருக்காது. அமைதியா அவங்க பெயிண்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஹஸ்பண்டும் வந்து மானே தேனே பொன்மானேன்ற மாதிரி இந்த ஒய்ஃபை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பெயிண்டிங்கை பார்த்து இந்த பெயிண்டிங் ரொம்பவே அழகா இருக்கு உன்ன மாதிரியே. ஸோ இந்த பெயிண்டிங்கை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், இதை நான் என்னோட ஆஃபீஸ்க்காக நானே வாங்கிக்கிறேன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னும் என்னடா ரியாக்ஷனே காணும்னு சொல்லி அவளை வேக வேகமா அங்க இருந்து லஞ்சுக்காக வெளியே கூட்டிட்டு வருவான். ஆக்சுவலா இந்த காங் அந்த சிட்டிலே பெரிய பணக்காரனா இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் அவனே சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான் நம்ம ஹீரோயின் கேட்க முன்னாடியே. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் மேல ஒரு துரும்பு பட்டா கூட அவனால தாங்கிக்கவே முடியாது, அவ்வளோ பாசக்காரனா இருப்பான் இந்த ஹஸ்பண்ட். ஸோ இப்படி ஒரு லைஃப் கிடைக்கணுன்றது தான் எல்லா கேர்ள்ஸ்க்கும் ட்ரீமா இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு இது கிடைச்சுமே அவங்க ஃபேஸ்ல ஒரு சின்ன ஸ்மைல் கூட தெரியாது. எப்பவும் ரொம்ப அமைதியா டிப்ரெஸ்டா இருப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியாம அந்த ஹஸ்பண்ட் அங்கிருந்து கிளம்பி போனதும் நம்ம ஹீரோயின் ஆர்ட் கேலரி போறதா கூட வந்திருந்த 2 செக்யூரிட்டிஸ் கிட்ட போய் சொல்லிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற இடத்துக்கு வந்திருப்பாங்க. சோ அங்கதான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான பிளாஸ்டிக் சர்ஜன் கூட. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுக்கு சர்ஜரி பண்றத பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு கையில ஃபுல்லா தீக்காயம் பட்டிருக்கும். அதை வந்து சரி பண்றதுக்காக பேசிக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோயினும் அந்த டாக்டரை பாக்குறதுக்காக வருவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே நீங்க தான் நல்லா இருக்கீங்களே, அப்புறம் என்ன இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி இந்த டாக்டர் விசாரிக்க நம்ம ஹீரோயினும் என்னோட ஃபேஸை டோட்டலி யாருக்குமே அடையாளம் தெரியாத மாதிரி நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல இவருக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். ஏன்னா இவரு பணத்துக்காக சர்ஜரி பண்ற ஒரு பர்சன் கிடையாது. யாரெல்லாம் வாழ ரொம்ப கஷ்டப்பட்டு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட தழும்ப மறைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாரு. இப்ப இப்படி ஹீரோயின் கேட்ட உடனே இவர் மறுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாரோட லைஃபையும் காப்பாத்துறீங்க, என்னோட லைஃபையும் காப்பாத்துங்க. இந்த ஃபேஸ் என்கிட்ட இருந்தா என்னால என் வாழ்க்கையை வாழ முடியாது, எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னோட ஃபேஸ் என்கிட்ட இருந்தா என்ன வாழ விட மாட்டாங்க, ப்ளீஸ் யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி என்ன மாத்திருங்கன்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி பேசுறத பார்த்தே ஹீரோக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நீங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்களோட ஃபேஸை எதுக்கு மாத்தணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான சொல்யூஷனை நம்ம பார்ப்போம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு என் ஃபேஸ் தாண்டா எனக்கு ப்ராப்ளமே, அதனாலதான் அதை மொத்தமா மாத்தலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவங்களும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரம் கேட்டு பார்த்துட்டு நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு அப்புறமா வாங்கன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து வேற வழி இல்லாம கிளம்பிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல விட்டா செக்யூரிட்டி கார்ட்ஸ் உள்ள வந்துருவாங்க. அதனால இப்ப பேசி புரிய வைக்க முடியாது, இன்னொரு முறை பாத்துக்கலான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்காக கிளம்பி இருப்பாங்க. ஆனா இந்த ஹஸ்பண்ட் கரெக்டா ஏர்போர்ட்ல வந்து அவங்கள லாக் பண்ணிருப்பான். அப்ப நம்ம ஹீரோயினும் ப்ளீஸ் என்னை விட்டு நான் இங்க இருந்து எங்கேயாவது போயிடுறேன்ற மாதிரி இவங்க கெஞ்சுவாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்டும் நீ இல்லாம நான் எப்படி உயிரோட இருப்பேன், ப்ளீஸ் என் கூட வந்துரு, நீ உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்க, நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மறுபடியும் வீட்டுல தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க எல்லாரும் சேர்ந்து. அவங்களும் அதை நினைச்சுக்கிட்டு விதியே நான் அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த ஹஸ்பண்ட் வந்துருவான். அவனோட வாய்ஸை கேட்டாவே இவங்க பயங்கரமா அலறுவாங்க. அப்படிதான் பயந்துட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் கீழே போட்டு உடைச்சிருப்பாங்க. இதை பார்த்து அவனும் கைக்கு ஏதாவது அடிபட்டுச்சா அதை விட்டுருன்னு சொல்லி அவங்கள தூரமா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இவனுக்கு அவங்க மேல ரொம்ப பாசம் அப்படின்னு அவனே சொல்லிப்பான்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட உன் கழுத்து எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமான்ற மாதிரி பிட்ட போட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு அவன் கிட்ட வரத நினைச்சாவே.
ஆனாலும் அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சில மாதிரி நின்னுட்டு இருப்பாங்க, உணர்ச்சியே இல்லாம. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்துட்டு போனது அவங்க பேசினதெல்லாம் நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தா அவங்க ஃபேஸையே சேஞ்ச் பண்ற அளவுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட மாம் கால் பண்ண அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் போய் சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு ஆர்ட் கேலரி போறதா, அது நம்ம ஹீரோவோட ஆர்ட் கேலரி தான். அது யாரோட ஞாபகார்த்தமாவோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க மாம் பேசினாங்கல்ல, அந்த மாம் யாரையோ கேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபுல்லா பெட் ரெஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் ஞாபகம் வச்சுங்க, அவங்கள பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இங்க வில்லன் ஃபேமிலியே நம்ம ஹீரோயினை ரவுண்ட் கட்டியிருப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட் மட்டும்தான் இப்படி சுத்திட்டு இருக்கான்னு பார்த்தா இவனோட அப்பா அதை விட மோசமா இருப்பான். இந்த ஹஸ்பண்டே அவனை பார்த்து பயப்படுற அளவுக்கு அந்த அப்பங்காரன் இருப்பான். அவன் சின்ன பையனை போட்டு அடிக்க போக நம்ம ஹீரோயின் தடுப்பாங்க. அதை பார்த்து இந்த ஹஸ்பண்ட் எங்க ஹீரோயின் அடிச்சு போட போறான்னு சொல்லி அந்த அப்பங்காரனை போய் தடுத்து நிறுத்த அந்த அப்பங்காரனுக்கு செமையா ஈகோ ஹர்ட் ஆயிடும். உடனே அவன் ஹீரோயினை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னா, இவன் பண்ண தப்ப யாராவது சுட்டி காட்டிட்டாங்களோ இவன் பண்ற விஷயத்தை யாராவது தடுத்துட்டாங்கன்னா அவங்களோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டு மறுபடியும் அவங்க நம்மள கொஸ்டினே பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு மென்டலி அவங்கள டவுன் பண்ணி விட்டுணுன்றது தான் இவங்களோட மைண்ட் செட்டே. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏன் குழந்தை பிறக்கல அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருப்பான் தேவையில்லாம. என்னன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிருக்கும், ஹீரோயினுக்கு குழந்தை இருக்காது. குழந்தைன்னு ஒண்ணு வந்துட்டா நம்ம ஹீரோயினால வெளியே போக முடியாது இல்ல, அதுக்கப்புறம் அதுக்காக பார்த்துட்டு இவங்க இங்க தானே இருந்தாகணும் அப்படின்னு நினைச்சு இவனுங்க பிளான் பண்ணிருப்பானுங்க. அதுக்காக ஹீரோயினுக்கு நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இல்ல. நானே நரகத்துல மாட்டிருக்கேன், என் குழந்தை வேற இங்க வந்து மாட்டினமான்னு சொல்லி அவங்க அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க எப்பவுமே. அப்படி இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஹஸ்பண்ட் காரங்கிட்ட ஹீரோயின் மாட்டிப்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தானே நம்ம குடும்பமா குழந்தை குட்டியோட வாழ முடியுன்ற மாதிரி அவன் கேட்க நம்ம ஹீரோயினும், எது நீ குழந்தை குட்டியோட என்ன நிம்மதியா வாழ வைக்க போறியா, வெளியே போய் சொல்லிடாத ரசிச்சு விடுவாங்க, ஏற்கனவே என் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இதுல குழந்தை வேற வந்து நீ அது கூட சேர்த்து நிம்மதியா வாழ வைப்பேன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பிரீத் மை செல்ஃப். என்னால தனியா ஃப்ரீடமா எதுவுமே பண்ண முடியல. இங்க என்னோட பெயிண்டிங் என்னோட திறமையை கூட என்னால வெளிப்படுத்த முடிய வச்சிருக்காங்க நிறைய பேரு. இங்க இவ்வளவும் பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவன் வேக வேகமா வெளியே போயிடுவான். நம்ம ஹீரோயின் உள்ள உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி ஹீரோயினுக்கு கிஃப்ட்னு கொடுத்துருவான். அது அவங்களுக்கு பிடிக்குமான்னு இவனுக்கு தெரியாது, இவனுக்கு பிடிச்சிருச்சு இல்ல அதனால கொடுத்துருவான். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் டின்னர் போக போறோம், ரெடியாருன்ற மாதிரி ஒரு லெட்டரையும் கொடுத்து அனுப்பியிருப்பான். ஹீரோயினால அழறதா சிரிக்கிறதான்னு தெரியாம ஒரு மாதிரி வெறுப்புல உட்கார்ந்துருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க நம்ம ஹீரோயினுக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளவர் பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை எப்படியாச்சும் எக்ஸிபிஷன்ல வைக்கணும்ன்றதுக்காக ஹீரோயின் ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ இந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்றது, அடுத்து போய் அதையாவது பாப்போன்ற மாதிரி ஹீரோயினும் மனசை தேத்திக்கிட்டு அவங்க மாமா பார்க்க போறதா போய் சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக பக்கத்துல இருந்து ரெஸ்டாரண்ட் போயிடுவாங்க யாருக்கும் தெரியாம. ஆனா கூட வந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா, உடனே இவங்க எங்க போனாங்கன்றத கண்டுபிடிச்சு அந்த ஹஸ்பண்ட் காரனுக்கு போட்டு கொடுக்க அவன் நேரடியா இங்க வந்து நிடுவான். இவன் இங்க வர நேரம்னு பார்த்து இந்த ஃப்ரெண்ட் எங்கேயோ போய் தொலைஞ்சிருப்பா. அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்த இந்த ஹஸ்பண்ட் காரனுக்கு செம்ம கோவம் வந்துடும். அவங்க இருந்து நம்ம ஹீரோயினை தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்து கார்ல அவங்கள மட்டும் கூட்டிட்டு காரை ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிக்கிட்டு கத்திட்டு இருப்பான். எதுக்காக எனக்கு சொல்லாம வெளியில வந்த, யார் அவன், எதுக்காக அவனை மீட் பண்ணன்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் பயந்துகிட்டு, அவன் என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட், நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தேன், என்னோட ஃப்ரெண்டை கூட மீட் பண்றேன்னா இது என்ன வாழ்க்கை, நான் என்ன ஃப்ரீடமா வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு இவங்க கத்துன உடனே நீ என்கிட்ட கத்திலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி கையை ஓங்கிடுவான். ஓ ஓகே, இப்ப அடிக்க போறியா, என் ஃபேஸ்ல அடி, அந்த ஃபேஸ் மொத்தமா நாசமா போட்டோன்ற மாதிரி அந்த முகத்தையே மொத்தமா காலி பண்றது தான் ஹீரோயினோட பிளானாவே இருக்கும் போல. எப்பவுமே அதையே டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இவனும் அப்படி சொன்ன உடனே அமைதியா இருந்துருவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்பவும் போல நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே தரையில உட்காந்துருப்பாங்க. நடுவுல என்ன சீன் நடக்குதுன்றதையே நமக்கு காட்ட மாட்டாங்க, அது கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். எப்பவும் போல பழைய குருடி கதவு தரடி, நீ சமாதானம் ஆகுறியோ இல்லையோ, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு நான் ப்ரூவ் பண்ணியே ஆகுவேன். அதனால நான் உனக்கு எது பிடிக்குதோ இல்லையோ, நான் எனக்கு பிடிச்சதை உனக்கு வாங்கி கிஃப்டா அனுப்பிடுவேன், அவ்வளவுதான். உனக்கு அது பிடிக்குதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா நான் தான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த பிட் எல்லாம். இந்த பக்கம் டாக்டரை காட்டுறாங்க, அதாவது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப சீரியஸா ஏதோ ஒரு பெயிண்டிங்கை பத்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு பெயிண்டிங்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங் நம்ம ஹீரோ கிட்ட தான் கடைசியில வந்து சேர்ந்திருக்கும். நம்ம ஹீரோ அதையே ரொம்ப குறுகுறுன்னு உத்து பார்த்துட்டு இருப்பாரு. என்னன்னா அந்த பெயிண்டிங்ல இருக்க மீனிங் நம்ம ஹீரோக்கு புரியும். நாளைக்கு நான் செத்துருவேன்ற மாதிரி அந்த பெயிண்டிங் இருக்கும். அதை பார்த்த நம்ம ஹீரோவும் யாரோ நம்ம கிட்ட மறைமுகமா ஹெல்ப் கேட்கறாங்க போல, இந்த பெயிண்டிங் வச்சுங்கன்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் வேக வேகமா வந்து வாமிட் பண்ணிட்டு மிரர்ல அவங்க முகத்தையே அருவருப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த சீசரை எடுத்து வேக வேகமா
வேகமா அவங்க முடியெல்லாம் வெட்டி போட்டுட்டு இதுக்கப்புறம் உயிரோட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி வேகமா ட்ரெஸ் பண்ணிட்டு இவன் கொடுத்து அனுப்பியிருந்த கிஃப்ட் எல்லாம் ஒரே கிக்கு தான் உதைச்சு தள்ளிட்டு வேகமா நடக்க முடியலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோவை பாக்கிறதுக்காக டைரக்டா வந்திருப்பாங்க. அங்க ஹீரோவை சுத்தி நிறைய பேர் இருந்ததுனால கொஞ்சம் தூரம் போலான்னு சொல்லி ஹீரோவோட வீடு வர வந்திருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுதேன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவாங்க. அவங்கள கூட்டிட்டு போயிட்டு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அமைதியா எழுந்து நின்று மெதுவா அவங்களோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம ஷாக்கு. இதை பார்க்கும்போது நமக்கே செம ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோயினோட உடம்பு அவ்வளோ ரணகலமா இருக்கும். அந்த ஃபேஸை தவிர்த்து அப்படி போட்டு அடிச்சு சதைச்சு வச்சிருப்பான் அவங்கள வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன்னா ஃபேஸ்ல அடிபட்டா தானே வெளியே சொல்ல முடியாது, அந்த ஃபேஸ் தானே அவனோட வீக்னஸ். அதனாலதான் அந்த ஃபேஸை மாத்திட்டு ஹீரோயின் வெளியே போகணும்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களும் அப்படியே நின்றுக்கிட்டு ப்ளீஸ் என்னோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணிடுங்க, நான் வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அவர் ஸ்டன் ஆகி நின்று இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டு விட்டு வெளியே வந்தது இந்த ஹஸ்பண்ட் காரனுக்கு தெரிஞ்சு செக்யூரிட்டி கேமராவை செக் பண்றது, செக்யூரிட்டியே விட்டு நம்ம ஹீரோயினை பரபரப்பா தேடுறதுன்ற மாதிரி ஹீரோயினை கொலவெறியோட தேடிக்கிட்டு இருப்பான். இப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட இவங்கிட்ட எப்படி சிக்கி இருப்பாங்கன்ற கதையே சொல்ல ஆரம்பிப்பாங்க. இவனை ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் எக்ஸிபிஷன்ல தான் மீட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும். நீ என்னோட அம்மா மாதிரியே இருக்குன்ற மாதிரி அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பான். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இவன் எப்படி அம்மான்னு சொன்ன உடனே அவங்களும் மெல்ட் ஆயிட்டு இவன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க நார்மலா. ஆனா பேசி கொஞ்ச நாள்லயே, அதாவது ஒரு வாரத்துக்குள்ளவே நம்ம ஹீரோயினை ப்ரொபோஸ் பண்ணிருப்பான், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் இதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆம்பிஷன் இருக்கு பெயிண்டிங்லாம், என்னோட அம்மாவை வேற நான் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையவே ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் விடுற மாதிரி இல்ல. ஓகே சொல்லாம கன்ஃபியூஸ்ல இருக்கும்போதே அவங்க கையை பிடிச்சி வலுக்கட்டாயமா ரிங்க போட்டு விட்டுருப்பான். ஏன்னா தெளிவாயிட்டா அவங்க தான் வேணாம்னு சொல்லிடுவாங்களே, அதுக்குள்ள போட்டு விட்டுருணும்னு சொல்லி அவன் போட்டு விட்டுருப்பான். இதை கேட்ட ஹீரோவும் லீகலா நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு ஒரு எமர்ஜென்சி கால், ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். ஏன்னா ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இவங்க கோவர்க்கர். ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போயே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால நம்ம ஹீரோயினை வீட்டிலே இருங்க, உங்களுக்கான ட்ரெஸ் இருந்தாங்கன்ற மாதிரி அவர் ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை அங்க தங்க வச்சுட்டு போயிருப்பாரு. இனிமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மாமை பத்தி கெட்ட கனவு வந்துடும். இந்த ஹஸ்பண்ட் போய் அந்த மாம் ஏதோ பண்ணிட்ட மாதிரி. அதனால வேகமா ஓடி போயிட்டு அந்த மாமா அட்மிட் பண்ணிருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அங்க கேட்டா நாங்க உங்களை நேத்துல இருந்தே கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ஏன்னா உங்க மாமோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இதுக்கு பயந்த ஹீரோயினும் வேகமா அங்க இருந்து கிளம்பி இந்த மாமா பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. ஆக்சுவலா அந்த மாமுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது, இதெல்லாம் பிளான் பண்ணது இந்த ஹஸ்பண்ட் காரன் தான். நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆயிடும், மறுபடியும் மாட்டிக்கிட்டது நினைச்சு. இந்த ஹஸ்பண்ட் காரனும் வேகமா அவங்க கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பான், ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வா போலான்னு சொல்லி. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாரு. எப்படியோ நைட்டு ஃபுல்லா அந்த சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்க நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அவரு ஹீரோயினை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி அவங்களை கான்டாக்ட் பண்றது, ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாங்களா, நல்லா இருப்பாங்களான்னு தெரியலையேன்ற மாதிரி அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் என்னைக்கு இந்த ஹஸ்பண்டோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணி சிக்கினாங்களோ அதே இடத்துல அதே நேரத்துல தான் இந்த டாக்டரும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இப்போதைக்கு வேலை இருக்கு, அர்ஜென்ட்டா நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லி ஹீரோவை கூட வர விடாம அவாய்ட் பண்ணிட்டு யார் கூடவோ பேசி சிரிச்சுக்கிட்டு கார்ல போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இவங்க கோமாக்கு போயிருப்பாங்க. இவங்கள தான் இப்ப ஹீரோ கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. இங்க ஹீரோயினை வேகமா வீட்டுக்கு இழுத்துட்டு வந்த இந்த ஹஸ்பண்ட் காரனும் ஹீரோயின் தலையில கண்ணை வச்சிருவான். நம்ம ஹீரோயினும் ஷாக்ல இவன் கொல்ல போறானான்ற மாதிரி உட்கார்ந்துருக்கு. இவன் ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிப்பான். இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவன் அம்மாவை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பான். எதுக்காகனா அவங்க மாமி இவன் கூட இருக்க விருப்பம் இல்லாம டைவர்ஸ் கேட்டிருப்பாங்க இந்த அப்பங்காரங்கிட்ட. அதுக்காக அவங்கள ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பான். இந்த விஷயத்த இந்த ஹஸ்பண்ட் காரன் அங்க நின்னு பார்த்திருந்திருப்பான். ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது இருந்திருப்பான். அப்ப சின்ன பையன் எதுவும் தெரியாது. அதுக்கப்புறமா நல்லா வளர்ந்ததும் இந்த அப்பங்காரங்கிட்ட போய் ஏன்டா அம்மாவை நீ ஷூட் பண்ணி கொலை பண்ணனு கேட்க, அதுக்கு அந்த அப்பங்காரன் சில்லியா ஒரு ரீசன் சொல்லியிருப்பான். ஏன்னா உயிரோட இருக்கிறவர்லாம் அவன் என் கூட தான் இருந்தாகணும், இல்லன்னா அவன் செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிருப்பான். இதை இவன் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பங்காரன் சொல்றது அவங்க அப்பங்காரன் பண்றதெல்லாம் சரின்னு சொல்லி அவன் பின்னாடி சுத்தி நின்றுப்பான். இவனும் இப்பவும் நீ என் கூட இருந்தா சந்தோஷமா உன்னை காதலிச்சு உயிரோட உன்னை பார்த்துப்பேன், நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சா நீ செத்ததுக்கு அப்புறம் தான் போகணுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னு கேளுங்களேன், ஏன்னா இவன் தான் அவளை ரொம்ப டீப்பா லவ் பண்றானே, அதனால இப்படிதான் பண்ணுவான். சோ அதோட இந்த எபிசோட முடியுது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த எபிசோடும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பாய்.